ஹாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு வெறும் கிளிக்கு, ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த கிளிக்கு தான் நான் தொடர்ந்து ஓடுறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்குது, ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குது. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அட என் பொண்டாட்டி நீ எவ்வளவு நேரம் சுகமா இருப்பா? ஓய் தங்க புள்ள, ஏ செல்லம். ஐயோ புள்ள பாம்போல பாக்குறல, ஏசிட்டு போயிட்டு இங்க வா. ஏ சாரிடி, பொண்ணு ஏசிட்டு போய் நாங்க என்ன வேலை பார்க்க முடியும் சொல்லு. கோவத்துல கத்துனேன், மனசளவுல கத்துலன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உன்னை வீட்டுக்குள்ள முடக்கி வைக்கிறேன்னா கோவத்துல கத்திட்டேன். ஏன்னா தப்பு என் மேல இருக்குல்ல, என் தப்பு மறைக்கிறதுக்கு நான் கோவப்பட்டதான் முடியும். என் தங்க புள்ள உன் மேல எந்த தப்பும் இல்லடி. என் செல்லல ஆடி என்கிட்ட நீ அழுதா என் மனசு தாங்காதடி, தாங்கிக்க மாட்டேன்டி. இங்க இருந்து பாதி தூரம் கூட என்னால போக முடியல, உன்கிட்ட கத்திட்டு மனசெல்லாம் வலிச்சது. அதான் திரும்பி வந்துட்டேன். பாரு வந்தேன், நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேங்க. வா தங்கம், இச்சேங்க வாடி, நானே வரேன். வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு பாம்போல அழுதுகிட்டு நிக்க, இப்படி ஒண்ணு அழகுக்காடி நான் ஆசாசியா கட்டிக்கிட்டேன். சொல்லு, இப்படி நீ பாம்போல அழகுக்கா ஆசாசியா எல்லாத்தையும் எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி. இங்க பாரு, நீ கொஞ்ச நாளா ஓய்வுல சந்தோஷமா இருந்தியா? சரி இப்போதைக்கு வேலைக்கு போண்டா, கொஞ்ச நாள் அவ சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சேன். அப்புறம் வீட்டுல கிடக்க வேலையெல்லாம் பார்த்தா இதுக்கு நீ வெளியிலே வேலைக்கு போலான்னு எனக்கு தோணுச்சுது. ஆனா அதுக்கப்புறம் நான் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது. அந்த மெயில மறைச்சது தப்பு. அந்த நேரத்துல எனக்கு சரியா போட்டாலும் பரவ தப்புன்னு உணர்ந்துட்டேன்டி. நீ தங்க புள்ள, என் வயிறு புள்ள அழாதடி. நீ அழுதா எனக்கு எப்படி மனசு வலிக்கு தெரியுமா? தாங்கவே முடியல. இங்க பாரு, என்ன பாரு செல்லம், வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு அதுலயே நின்றுட்டு இருக்கா பாரு. மனசு உடஞ்சு போயிட்டியா? இவனை நம்பி வந்தோம், இப்படி நம்மளை கைவிட்டுட்டானே நினைச்சு பயந்துட்டியாடி. இவனை நம்பி தானே புள்ளைய சம்பந்தம், இப்படி பண்ணிட்டானேன்னு மனசு உடஞ்சு போயிட்டியா? சொல்லுடி. எல்லாரும் நம்மளை ஏமாத்தினாங்க, இவனும் நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைக்காடி. பாரு, உலகமே ஏமாத்தல, நான் ஏமாத்த மாட்டேன்டி. ஏன்னா என் உலகமே நீ. உன்னை ஏமாத்திட்டு நான் எங்கடி போவேன்? என் உலகம், என் சந்தோஷம் எல்லாம் நீ ஒருத்தி தாண்டி. ஒன்ன வச்சு தாண்டி எனக்கு எல்லாமே. என் புள்ள, என் பையன், நீ தான் இப்ப வைத்திருக்க புள்ள, எல்லாமே எனக்கு நீ கொடுத்ததுடி. நீ இல்லாம எப்படி எனக்கு இதெல்லாம் வந்தது? நீ தாண்டி என் உலகமே. தங்க புள்ள, பாரு, இங்க பாரு. போல பாக்குறாங்க. இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். தங்கம்ல, தங்கம் உடஞ்சு போயிட்டேடி மனசு. சண்டை போட்டுலாம் போல, ஒரு வேலை விஷயமா தான் போனேன், நல்லபடியா முடிஞ்சிட்டு. என்னன்னு கேளண்டி. நானே சொல்ல, ஆபீஸர் தான் பார்க்க போனேன், சிஎம்மா பார்க்கறதுக்கு. ஏன் சொல்லு பாப்போம். எனக்கு ஒரு மேலதிகாரியை பார்த்து சிஎம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி இப்ப நாங்க என்ன வரேன். நான் நிறைய கேஸ பிடிச்சேன்னா எனக்கு பாராட்டு விழா வைக்க போறாங்களா, அதுக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன திரும்ப கேட்டேன், எனக்கு எந்த பாராட்டும் வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். என் ஒய்ஃப் ஒரு எக்ஸாம் எழுதுனேன், அதை எழுதாம மறைச்சிட்டேன். அதனால அவ கரியரே போச்சுது, அவ கண்ணது எல்லாம் போச்சுது சார். அந்த எக்ஸாம் மட்டும் திரும்ப எழுதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க சார். நான் கேட்டேன், எங்க பேசணும்னு கேட்டாரு. நான் ஒன்னே சொன்னேன், இப்படி அசோசியேஷன்ல பேசணும் அப்படின்னு. கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லியிருக்காடி. இப்ப பாரு, நீ யார் டைம்லயும் போகல, நீ மறுபடியும் உன்னோட முயற்சினால தான் போறேன், உன் திறமை. அப்புறம் உன்னை பத்தி சொன்னேன், நீ முக்கியமான விஐபிக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணல, அதெல்லாம் சொன்னேன். அப்படி வியந்து போனாரு. அது உங்க வைஃபா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? அப்போதான் எனக்கே புரிஞ்சது உன் படிப்போட அருமை. அப்படி அவரே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு, நீங்க அவங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்தாரு. சுத்தி இருக்கவங்களாம் கிளாப் பண்ணாங்க. அப்பதாண்டி எனக்கு புரிஞ்சுது, இந்த பையன் உள்ள எதுக்கு இப்படி வெறியா உட்காந்து படிச்சதுன்னு. அவ்வளவு அவமானப்பட்டு சும்மா ஒண்ணும் படிக்கல, இந்த படிப்புக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு அப்பதாண்டி எனக்கு புரிஞ்சது. சத்தியமா சொல்லண்டி, இன்னும் நீ நிறைய படிடி, நான் நிறைய படிக்க வைக்க பாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கை காலம் அப்படி நட்டுங்க ஆரம்பிச்சிச்சு. சார் சொன்னாரு, நான் இப்ப சொன்னேன் சார், அவளுக்கு இப்ப 7வது மாசம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் டெலிவரி இருக்கும், நான் டெலிவரி முடிஞ்சோன்னு அந்த எக்ஸாம் எழுத கூட்டு வரேன் சார் சொன்னேன். அவர் சந்தோஷமா, நீ நம்ப மாட்டேன் இரு, நான் அவர் கையெழுத்து போட்டதை நான் காட்டுறேன் பாரு. பாருடி, சிவ கையெழுத்து போட்டுருக்காங்க. நான் பாரு, டெலிவரி முடிஞ்ச உடனே நான் உன்னை டெல்லிக்கு கூட்டு போறேன். டெல்லிக்கு போய் நீ எக்ஸாம் எழுதுற, நம்ம அங்க ஒரு வாரம் பாரு, அங்கிருந்து காஷ்மீர் பக்கம் தானே, அப்படியே காட்டும்போது முடிச்சுட்டு ஜாலியா வரலாம். அப்புறம் நீ வந்து வேலைக்கு போ, நான் பிள்ளைங்கள்லாம் பாத்துக்கிறேன். சரின்னு சொன்னேன். இப்ப சந்தோஷப்பட, நான் பேசிட்டேன்னு கோமா காத்துல கத்திட்டேன்டி. சந்தோஷமா சந்தோஷமா இருடி. இதுக்காக என்ன வேலைக்கு ஒத்துக்கிட்டீங்க? சொல்லுங்க, இதுக்காக எந்த வேலை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. அதெல்லாம் புரியல. உயிரை பணைய வைக்கிற மாதிரி எந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டீங்க? உயிரை பணைய வச்சு அந்த எக்ஸாம் நான் எழுதணும், அப்படிதானே? உங்க உயிரை பணைய வச்சு நான் எழுதணும். ஏற்கனவே ஒருத்தரை கொண்டுதான் இந்த படிப்பை படிச்சேன், இப்போ
மறுபடியும் உங்களை கொன்னு அதுல நான் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இந்த உலகத்துல நான் எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? அதுல ஒண்ணு இல்லடி. அதுல நான் என்ன வேணாலும் ஈஸியா பாத்துருவேன். எனக்கு ஒரு எக்ஸாமும் வேண்டாம். இங்க பாரு, நீ எழுது, நான் பாத்துக்கிறேன். அதை கிழிச்சு தூர போடுங்க. ஏன்டி? நீங்க போதும். ஆ? நீங்க போதும். என்னடி சொன்னா? அதை கிழிச்சு தூர போடுங்க. போடுங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா வாழ்ற வாழ்க்கை சொர்க்கம்டி. செல்லம், என் தங்கம், என் செல்லம் கொனவதி, என் தங்கம். சாரிண்ணா, சாரிடி. என்ன சொன்ன? 5 வருஷம் கழிச்சு நான் எழுதிக்கிடுவேன். நான் கேட்டேன், மேலதிகாரிகிட்ட கேட்டேன். 5 வருஷம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வேலை பார்க்க கூடாதுன்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல்ல நீங்க வேலை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நர்ஸா கூட வேலை பார்க்கலாம். சாரி தங்கம். நீங்க கெட்ட எண்ணத்துல பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் வாழாத வாழ்க்கையை கொடுக்கும்னு நினைச்சிருக்கீங்க, அது தப்பா போயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க நல்ல எண்ணத்துல தானே பண்ணுனீங்க. விடுங்க, எப்படியும் எனக்கும் ஓய்வு தேவை இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு. இருக்கட்டும், நான் மருத்துவத்துறையில சாதிச்சா மட்டும் போதாது, குடும்ப வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும்ல. என் பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும்ல. என் பிள்ளைங்களுக்கு வாய்க்கரிசே சமைச்சு கொடுக்கணும். நான் கொடுக்காம என் பிள்ளைங்களுக்கு வேற யார் சமைச்சு கொடுப்பா? எல்லா பிள்ளைங்களுக்குமே அம்மா கையால தான் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அம்மா கையால எப்படி இருந்தாலும் அது ருசியா தெரியும். நான் வேலைக்கு போறேங்க பேர்ல யார் கையாலே சாப்பிட வச்சா அந்த பிள்ளைங்களுக்கு நாக்கு செத்து போயிடாது. அம்மா சமைக்கிற டேஸ்ட் இப்படித்தான் இருக்குன்னு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பச்சை தண்ணி மாதிரி குழம்பு வச்சாலும் அது என் பிள்ளைங்களுக்கு அமுதம் தான். அப்போ எனக்கு உங்களுக்கும் தான் நான் எப்படி சமைச்சாலும் பிடிக்கும். உங்களை அடுத்தவங்க கையாலே சாப்பிட வைக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. என் புருஷன் என் பிள்ளைகளுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும். அது ஒன்றும் கீழ்த்தரமான வேலைலாம் இல்லை. படிச்சா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. என் புருஷன் என் பிள்ளைங்களை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால தானே எனக்கு அம்மானு பேரு. நான் வேலை பார்த்துக்கிடுவேன். எனக்கு என்ன வயசாயிட்டு நான் அப்பப்போ வேலைக்கு போவேன். அதுக்காக இந்த வயசுல இருக்கிற அழகான வாழ்க்கையை நான் இழக்க முடியுமா? என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு பாதுகாப்பு எல்லாத்தையும் நான் கொடுக்க வேண்டாமா? எனக்கும் என் பிள்ளைங்க கூட விளையாடணும். என் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தா பிள்ளைங்களுக்காக வாசல்லே காத்துட்டு நிக்கணும். ஸ்கூல் வேன் விட்டு இறங்குற பிள்ளைகளுக்கு நம்ம அம்மா நிக்க மாட்டாங்களாங்கிற ஏக்கம் இருக்கதானே செய்யும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க எப்படா அம்மா முகத்தை பார்க்கணும்னு இருக்கும். அப்ப போய் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்துகிட்டா என் பிள்ளைங்க ஒரு நாள் ஏமாறலாம், 2 நாள் ஏமாறலாம். தினமும் அம்மா வருவா அம்மா வருவா அம்மா நிப்பான்னு அந்த பிள்ளைங்க ஏமாந்து தானே போவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கே விவரம் தெரியற வரைக்கும் நான் அவங்க கூடயே இருக்கேன். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாக்கு வேலை இருக்குன்னு அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த வயசுல கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் கொடுக்கணும். யோசிச்சு பார்த்தேன், அதான் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன சொல்லனே தெரியலடி. அந்த தெய்வத்துக்கு என்ன என் மேல இவ்வளவு பாசம்? கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அழகு போல குணவதியான புத்திசாலியான ஒரு பொண்டாட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்கா. நான் விளக்கம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. நான் தான் ஒரு கோபக்காரன். இல்ல, நீங்க சொல்லி பாத்தீங்க, நான் தான் கோபத்துல முட்டாள் மாதிரி நடந்துகிட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு யாருக்காக இப்படி பண்ணுனாங்கன்னு. எனக்காக பண்ணாங்க, அது தப்பா போயிடுச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இத கூட நான் புரிஞ்சுக்கலனா தங்கம், என் செல்லம். சரி சரி, ஆளுவாதீங்க. என் தங்கமே, என் தங்கம் சந்தோஷமா இருக்குடி. நான் நினைச்சுமா நொந்து போய் தான் வந்தேன். எப்படி சமாதானப்படுத்த போறோம், எப்படி இவ்வளவு சாப்பிட வைக்க போறோம்னு பயத்திலே வந்தேன்டி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானே போனை போட்டு தான் வர சொல்ல நினைச்சேன். பேசுறது பாரு குழந்தை பேசுன மாதிரி. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு சோற பொங்குறேன். ஒண்ணும் வேண்டாம். பாப்பா நீ எத்தனை மணிக்கு ஸ்கூல் போயிட்டு வருவா? 3:30க்கு தான் வருவா. அவன் வரட்டும், அவளையும் கூட்டு விட்டு நம்ம வெளியில போயிட்டு வரலாம். இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுக்கலாம். என் பொண்ணு பிள்ளோட வெளியில போலாம். இன்னைக்கு எங்கெல்லாம் பொண்ணு சொல்லி நாங்கெல்லாம் கூட்டு போறேன். சரி சரி, எனக்கு கட்டிக்கோங்க. கட்டிக்கணும் என் தங்கத்தை. பாப்பா இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல கட்டிக்கலாமா? சாரி, நீ அப்படிலாம் கேட்க வேண்டாம். தப்பு நான் தான் பண்ணேன். நான் புரிஞ்சுக்கவே இல்லல்ல. யாருக்கு தான் கோவம் வராது? உன் இடத்துல நாளா இந்த கோவத்தில் துள்ளி இருப்பேன். என் தங்கம் கொனவரி, என் புள்ள தங்கம். அவா உன்ன மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. என் தங்கம், என் தங்கம், என் செல்லம். எனக்காக நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஆனா இப்படியா பண்ணுவீங்க? உங்க உசுர பணிய வச்சு என் கனவு நிறைவேற்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. எனக்கு உன் சந்தோஷம் தானே முக்கியம். அதை விட நீங்க எனக்கு முக்கியம் தானே. என் தங்கம் எவரு செல்லும் போல இருக்கு. உன் கூட வாழ்ற வாழ்க்கை எனக்கு போதும். தூக்கிட்டு போங்க. நான் பெட்ரூம்ல கொண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன வந்து பாரு. என்ன வந்து பாரு. வந்து பாரு. என்ன இது? முறப்படி நான் உங்ககிட்ட என் காதுல சொன்னேன்ல, அப்ப எடுத்தது. அப்ப எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா உங்ககிட்ட காதை சொல்றதுக்கு? எவ்வளவு பயத்தோட உங்ககிட்ட காதல சொல்ல வந்து தெரியுமா? சே, இவ்வளவு குழந்தை மாதிரி உள்ளவர்கிட்ட எவ்வளவு பயந்தேன்னு இப்ப தோணுது. நிஜமாவே ரொம்ப பயந்தேன். அன்னைக்கு சொல்லும் போது இருந்த சந்தோஷம் இருக்கு பாரு. தனி போதடி அதெல்லாம். முழுசா எனக்கு இப்ப சொந்தமாயிட்டல. முழுசா எனக்கு சொந்தமாயிட்டல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் முழுசா சொந்தமாயிட்டல. கொன்னுடுவேன். நீ இவ்வளவு பாசம் காட்டினா எனக்கு தோணதான் செய்யும். தோணும் தோணும். இப்போ சும்மா இருக்கணும். இனி சும்மா இருக்க மாட்டேன். கண்ணை நோண்டிடுவேன். போங்க. அப்படி அப்படி அப்பாடே, வீட்டுக்கு வந்தது நல்லதா போச்சே. வீட்டுல யாருமே இல்லாம இருக்கதும் நல்லதா இருக்கு பாத்தியா? என்ன பொண்ணடிக்கிட்டு நினைச்சதால கொஞ்சம் வேண்டாமா? கொஞ்சம் நன்றி நல்லா இருக்கும். கொன்னு நோண்டிடுவேன். ஆமா ஆமா. எப்படி உங்கள என்னடி இப்ப 2 மணி 2 மணி ஆன மறந்தது. அது குளம்ன்றாயிட்டா. பிளாட் அப்படி இல்ல. சரி சரி, நீ எந்திரிச்சு கிளம்பு. நான் பாப்பாவை லேசா மேல கழுவி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரேன். நீ வெளியில போயிடலாம். அவன் சின்னவன் விக்கிரம் மேல தங்கிட்டு இருந்தா. நான் போய் அவனை எழுப்பிட்டு வரேன். நீ பிறப்ப மட்டும் செஞ்சா போதும். போ. என்னங்க என்னமா? வெண்ணி மட்டும் லேசா போட்டு வச்சிருந்தீங்களா? சரிம்மா சரிம்மா, நான் வெண்ணி போட்டு வைக்கேன். சரிங்க. சரிம்மா, நான் வெண்ணி போட்டு எரிச்சு கொண்டு வைக்கேன். மேல கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா. நான் அதுக்குள்ள பாப்பா பிள்ளையெல்லாம் கழுப்பி வைக்கேன். சரிங்க. பாப்பா, கடல் தண்ணி குடிக்காத. இங்க வா, இங்க பக்கத்துல தண்ணி விளையாடணும். இங்க வா, ரொம்ப தள்ளி போவாத. இங்க வா. இவருக்கு சிரிப்பு பாரு இங்க உட்கார்ந்துக்கிட்டு. அக்கா விளையாடலாமா? அப்பா, தம்பி மேல தண்ணி பட்டுறாங்க. வேணாமா, தம்பிக்கு தண்ணி பிடிச்சிடும்ல. தம்பி ஒண்ணு மாதிரி விளையாடட்டும், அப்புறம் குடிக்கலாம். என்னமா? இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருவான். தம்பினும் பிறக்கிறதுக்கு 3 மாசம், அப்புறம் வருஷம், இன்னும் 1.5 வருஷத்துல நல்ல தம்பி வளர்ந்துருவான். 1.5 வருஷம்னா இன்னும் ஒரு 500 நாள் கணக்கு புடி. 500 days. 500 நாள் கழிச்சு வரும். அவ அறிவுள்ள பிள்ளைல, நம்ம பிள்ளை தலையில மட்டும் தண்ணி பற்ற கூடாது. நீங்க அவகிட்ட இப்ப எதுவுமே சொல்லாதீங்க. கேள்வியா கேப்பா. என்னமா? தலையில தண்ணி பட்டா என்னப்பா ஆகும்? சளி பிடிக்கும்லமா? அப்போ நான் தண்ணிக்குள்ள நிக்க கால்ல பட்டா சளி பிடிக்காதோ? அப்பா, உங்க அம்மா தான் டாக்டரே, அவர்கிட்டயே கேளுங்க. எனக்கு தூக்கமா வருதுப்பா. அம்மா, நான் தூங்கிட்டேன் டி. கண்ணு திறந்து இருக்குது. நான் பாரு கண்ணு மூடிட்டேன். அம்மா எனக்கு தூக்கம் வந்துட்டுப்பா. அப்போ நீங்க பேசுறீங்க. எப்படியாவது சமாளிங்க, என்னால முடியல. பாப்பா பாப்பா, நீ விளையாடு தங்கம். அம்மா ஏன் டயர்ட் ஆக்கிட்டு இருக்க? இவருக்கு சந்தோஷத்தை பாரு. டேய், நீங்க தண்ணிக்குள்ள போயிடா. சும்மா இருங்க. இல்ல, விட்டுதான் பாப்போம் என்ன செய்யலான்னு பாப்போம். டேய், காலை நீட்டு. டேய் டேய் சேமா, காலை நீட்டு. இங்க வந்து அப்பிக்கிட்டான். ஏலே ஏலே, தண்ணியில காலை கூட வைக்க முடியல, உனக்கு சிரிப்பு வேற வருது. தம்பி, கால் தண்ணில இப்பப்போம். அவ்வளவு பயம் இருக்கு. ஆமாமா, அக்கா எப்படி விளையாடல பாருமா.
ஐயோ தூக்கம் வந்துட்டேன். ச்சே, எவ்வளவு வசதி இருக்கணும். இதே இந்த பிள்ளைங்க வாலி வயசுல எவ்வளவு சூப்பரா இருக்காங்க. எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு சாட்டம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சிரிப்பு. ஒரு குழந்தை வயிற்று சுமந்த உடனே தன்னறிவு இல்லாம எங்க இருக்கும்னு கூட தெரியாத அளவுக்கு தூக்கம் வருதுன்னா எவ்வளவு வசதி இருக்கணும். வாவ், இத்தனை யாருக்காக? எனக்காக தானே. ம்? இத்தனை தியாகம் யாருக்காக? எனக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கா? வா, படுத்துக்காட்டு. தூங்குற அழக பாரு. தெமிழ் தங்க, ஏமா மெல்ல படுத்துக்கிறியா? வா, மெல்ல வந்து படுத்துக்கமா. வா, வசதியா இருக்குமா? அச்சா, நீ தூ, நான் பிள்ளைல பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் தூங்குன்னு. தூங்கு தூங்கு தூங்கு. வீட்டுக்கு என்ன போமாமா? வீட்டுக்கு என்ன போமாமா? கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சுருக்கேன். டயர்டா இருக்குல்ல, சரியாயிரும். நான் கொஞ்சம் தூங்குறேன். சரி தூக்கு தூக்கு. என்ன வாழ்க்கடா அப்பா. சரி பாவம், இவனை போய் திட்டிட்டு போயிட்டேனே. தியாகம், முழுக்க முழுக்க தியாகம். தியாகம் செஞ்ச உடம்பு, தியாகம் செஞ்ச மனசு, இத போய் திட்டிட்டு போயிட்டேனே. சரி சரி, நீ விளையாடு விளையாடு. இங்க பாரு, அப்பா கால பக்கம் தொட்டு எங்கேயும் போகக்கூடாது. இந்த அப்பா காலை பிடிச்சிக்கா. இங்க பாரு, வேற எங்கேயும் போயிடக்கூடாது. என்ன வா வா, நான் அப்பா காலை பிடிச்சிக்கா. சரி, அப்போ காலை நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்படியே முங்க பாப்போம். காலை விட்டுறக்கூடாது. என்ன ஒரே ஒரு வாட்டி முங்கிக்க. வா. ஐயோ, துண்ட பைக்கில் வச்சு தந்துட்டேனே. தலையை வேற தூத்தி விடணுமே. சரி முங்கிக்க. நல்லா இருக்கா? சரி சரி, அப்படியே முங்கு முங்கு முங்கு. நீ வலுவா எங்க வா. நீ பாப்பா இங்க வா. இந்த சைடு அப்பா காலுக்கு இந்த சைடு வந்து புள்ளி. சரி சரி, அப்பா கால சிக்கன் பிடிச்சிக்கா. இப்ப முங்கு இப்ப முங்கு. அட, இது நம்ம கமிஷனர் சார் தானே? இங்க வா, வழி இங்க வா இங்க வா. என்ன இது கமிஷனர் சார் அப்படி இருக்காரு? அங்க வந்தா லக்கி தூக்கிட்டு லாடம் கட்டுறாரு, இங்க இப்படி இருக்காரு. இது உண்மையிலே கமிஷனர் சார் தானு கேட்க. அங்க எப்ப பார்த்தாலும் வரப்போ சுத்திக்கிட்டு இருப்பாரு. அக்யூஸ் எல்லாம் பார்த்தாலே நடுநடுங்கி போவானுங்க. இங்க என்னன்னா பிள்ளைங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு எப்படியோ இருக்காரு. அப்படியே குடும்பஸ்த மாதிரியே இருக்காருயா. அதே ஒரு டூட்டிக்கு வந்தாருன்னா ஐயோ, இப்போ நம்ம கண்ணில் பட்டா அவ்வளவுதான். பாப்பா பாப்பா இங்க வந்து சைடு வந்து சைடு வா. பாப்பா அங்க வா. அப்ப இந்த கைக்கு வா. நல்லா இருக்கும். நீ இந்த சைடு வா. என்ன என்ன பாக்கிற? எதுக்கு? உங்களுக்கு அங்க போகணும். முதல்ல சவுத்த பிடிச்சி எந்திரிச்சு நில்லும். அப்புறமா நீங்க தண்ணிக்குள்ள இறங்கலாம். இன்னும் செவரை பிடிச்சே எந்திரிச்சு நிக்க காணல. இல்லை, இப்போ உள்ள செவரை பிடிச்சி நடப்பா. சிரிப்போ பாரு. அம்மா எழுப்பக்கூடாது, அம்மா எழுப்பக்கூடாது. அம்மா தூங்கட்டும். அம்மா எழுப்பக்கூடாது, அம்மா தூங்கட்டும். கிளி கிளி, அம்மா எழுப்பக்கூடாது. என் பசிக்கு நினைக்க. அம்மா அம்மா தூங்கட்டும். வா, அப்ப தோல்ல போடு. வண்டியில எல்லாம் பால் டப்பாலாம் இருந்தது. பாப்பா, நம்ம வண்டிகிட்ட போய் ஒரு துண்டு தம்பிக்குள்ள பால் டப்பால எடுத்து வந்துருக்கியாமா? அந்த கூட அப்படியே எடுத்துட்டு வந்துருனா தூக்கிடுவே. அப்படி அந்த கூடைக்குள்ளதான் இருக்கும் துண்டு. உனக்குள்ள ட்ரெஸ், தம்பிக்கு ட்ரெஸ், அப்புறம் பால் டன்னு, அப்புறம் பிஸ்கட் பேக்கெட்லாம் இருக்கும். அது எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்துரு. அந்த பைக்கு ஆங்கல தொங்க போட்டுக்கப்பா. பாத்து போனா தெரியாத பேசக்கூடாது. சரி பாத்து போ. சும்மா வேற ஒண்ணு வேண்டாம். அந்த கூடை மட்டும் நீ எடுத்துட்டு வா. பாத்து போ. பாத்து போ பாத்து போ. அப்ப நின்று பாத்துட்டே இருக்கேன். அப்படிலாம் நேரம் போ நேரம் போ. என்னமோ என்னமோ அம்மா எல்லாம் எழுப்ப கூடாது. அம்மா தூங்கட்டும். வா, அப்ப தோல்ல படுத்துக்க. அதானே, இவன் சேட்டை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இல்லை, இப்போதான சிரிச்சுட்டு இருந்தா. அம்மா தூங்கட்டுமா? ஆராரோ 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 ஆரிராரோ.
ஆராரோ ராராரோ ராராரோ. என் புள்ள யார் அடிச்சா? என் புள்ள அழுதே. ஐயோ போனோட காணுமே. பால்டப்பா எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா இன்னும் எடுத்துட்டு வரா. அதான் யாத்தையாவது போல கொட்டிட்டு இருப்பா. சுப்பா. ஆராரோ ராராரோ ராராரோ. சோரி முச்சமாக்கா இப்ப பால்ட்டி எடுத்துட்டு வந்துருவா. ஓ சொச்சோ தூங்குமா. என் பிள்ளைக்கு தூக்கம் வருதா? தூங்கு பாப்போம். ஆமா தூங்குதாம்மா. என் தொங்கம் இல்ல, என் வயிறும் இல்ல. அப்ப ஒண்ணு தூங்க வச்சுட்டா. இந்த அக்கா இப்ப பால்ட்ட படுத்துட்டு வந்துருவா. அப்புறம் பால் குடிச்சுக்கலாம். இவன் தாய்ப்பால் கலந்துட்டு இடக்கா. ஓ சோ பொண்ணுத்திர பிள்ளையா? இது பொண்ணுத்திர பிள்ளையா? அப்பவே மாதிரி இருக்கான் பாரு. அப்படியே ஊறிச்சு வச்சு. உங்க அம்மா எப்படி கத்து கொடுத்துருக்கா பாருல எனக்கு. அப்படியே என்ன மாதிரியே. பத்தியா உங்க அம்மா என்னையே மாதிரி கத்து கொடுக்கணுமா? எப்படி கத்துக்கா பாரு. இப்பவும் பாரு அம்மா வயித்துல இருக்க புள்ள என்ன மாதிரியே தான் இருக்கும். அவ அப்படித்தானே வேண்டிக்கிட்டு இருக்கா. அவ தினம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்க அம்மாக்கு அம்மளுக்கு என்ன பாசம் தெரியுமாடா. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இப்படி அம்மா கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட அம்மா தெரியுமாடா நமக்கு தேவதடா. சாமி இப்ப பாரு. உனக்கு எனக்கு அக்காவுக்கு இந்த தம்பிக்கு எல்லாத்துக்கும் சாமி அம்மா தான். அவ இல்லைன்னா நாம இல்ல. அவதான் நமக்கு சாமி. அம்மா தானே நமக்கு சாமி. அவ இல்லைன்னு வச்சுக்க நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னெல்லாம் ஒண்ணுமே ஓடட குடும்பம். அம்மாவாலதான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. கொணவதிடா உங்க அம்மா அவ்வளவு நல்லவா. என் தங்கமான பொண்டாட்டிலவா. என் தங்கம். தூங்குத போற அழகு போல. பொம்மை என்ன நான் 10 புள்ள கட்டாலும் 10 கொடுப்பான். அவ படிச்ச படிப்பு என்ன, அவ ஸ்டைல் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இருக்கா பாரு. அவன் நினைச்சா இப்போ கூட ஸ்டைலா இருக்க முடியும். இருக்க மாட்டால. ஒரு நாளாவது நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இப்படித்தான் இருக்கணும். பொண்ணு திரைக்கு எப்படி இருக்கும் பிடிக்குமோ அப்படியே இருப்பான். தங்க பொண்டாட்டி சாமிடி. எனக்கு நீ சாமி. அம்மா சாமி. அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனே. இவ்வளவு நல்ல புருஷனை இழந்தேனே. நான் மட்டும் இவரு கூட சந்தோஷமா வாழ்ந்திருந்தேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே. எனக்குன்னு ஒரு குழந்தைங்க இருந்திருப்பாங்களே. எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னைக்கு ரோட்ல கோட்டிக்காரி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேனே. அந்த தெய்வம் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. ஆனா எனக்கு தான் தக்க வைக்க தெரியல. தேன்மொழி உண்மையில ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. எது வாழ்க்கைக்கு தேவைங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கா. நான் என்னத்தை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அவ அவரை விட்டு தூரம் போகவே இல்லை. அவளுக்கு எது நிரந்தரம், எது உண்மையான சந்தோஷம், எது நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கு. பொண்ணுத்திர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவ சரியா புரிஞ்சுக்கிட்டா. புத்திசாலி. அந்த அழகான பொக்கிஷத்தை நான் இழந்துட்டேன். பொண்ணுத்திரங்கிற ஒரு வைரத்தை நான் இழந்துட்டேன். எனக்கு புருஷனா கிடைச்சாரு, நான் விட்டுட்டேன்னு. தங்கமான புருஷன் நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு என் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்தாரு. நான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, முட்டாள். அதிர்ஷ்டம் கெட்டவா. இல்லைன்னா இப்படி ஒரு புருஷனை இழந்திருப்பேனா. அழகா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழ்ந்திருக்கலாம். அவருக்குன்னு ஒரே ஒரு குழந்தை பெற்றிருந்தா கூட என்ன விட்டுருக்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு குழந்தை பெத்து கொடுத்திருந்தேன்னா சத்தியமா நான் என்ன பண்ணிருந்தாலும் இன்னத்துக்கு என்ன விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. ஐயோ, அதை கூட பண்ணாத முட்டாளா இருந்துட்டேன்னு. ஐயோ, அழகான புருஷனை இழந்துட்டேன்னு, அழகான குடும்பத்தை இழந்துட்டேன்னு. ஐயோ, எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு, சொர்க்கத்தை இழந்துட்டேன்னு. இன்னைக்கு இப்படி ஆனாத மாதிரி ரோடா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு.
பசியும் பட்டினியுமா அவமானத்தோட ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருக்கேனே. பொண்ணுத்திரை எவ்வளவு அழகா இருக்காரு, அவர் குடும்பம் எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா இருக்கட்டும், அவருக்குன்னு அவர் புள்ள அவரே மாதிரிதான் இருக்கா. அச்சு வத்தால அவரே மாதிரிதான் இருக்கா. இப்பவும் மாசமா இருக்கா. எவ்வளவு சந்தோஷமா பார்த்திருப்பார்ல. தாங்கு தாங்குன்னு தாங்கு வரல, தாங்கு தாங்குன்னு தாங்கு வரல. அவளை தரையில கூட நடக்க விட மாட்டார்ல. இப்படியெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இங்க பாரு, இப்ப கூட அவளை தோல்ல தூங்க வச்சிருக்காரு. புள்ள அவளை எழுப்பிடக்கூடாதுன்னு புள்ளைய பார்த்துக்கிட்டாரு. அவர் போஸ்டிங் என்ன, அவர் வேலை என்ன? ஆனா அவர் அழகான குடும்ப தலைவனா அழகா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஏற்பட்டவர் கூட நான் வாழாம இருந்துட்டேனே, கிடைச்சதை தவற விட்டுட்டேனே. பொண்ணு தர, என் பொண்ணு தர, எனக்கு வேணும், என் பொண்ணு தர. ஆனா ஒண்ணு, நான் சாகும் போது அது உங்க மடியில சாகணும். பொண்ணு தர, அந்த பாக்கியத்தையாவது அந்த தேவை எனக்கு கொடுக்கட்டும். சாகும்போது நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க கால் மாட்டிலேயே செத்துறணும். தேன்மொழி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. சத்தியமா சொல்றேன், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. பொண்ணுத்துற மாதிரி ஒருத்தர் கூட வாழ்றது கொடுத்து வச்சிருக்கணும். தெரியும் அவர் எப்படிலாம் பொண்டாட்டிய பாப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் இழந்துட்டேன்னு, நான் இழந்துட்டு இப்படி அனாதையா சுத்துறேன்னு. அழகா என்ன பார்த்த ஒரு புருஷனை விட்டுட்டு, எனக்கு குழந்தை மாதிரி பார்த்தவரை விட்டுட்டு இப்படி ரோட்ல அனாதையா பசியோடையும் பட்டினியோடு சுத்திக்கிட்டு இருக்கேனே. ஆமா ஆமா பாப்பா, ஏம்மா இந்த வண்டியில போய் எடுத்துட்டு வரதுக்கா பழக்கம் தான் விட்டுட்டு இருக்கா. பாத்துக்கோங்க அக்கா, ஒரு பழக்கோட படிச்சிருக்கா. ஆமா வேண்டாம், அம்மா பால் வேண்டாம். ஆமா தூங்கட்டும். நீ அப்பா தோல்ல தூங்குறியா? என்னமா 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 தூங்குமா, தூங்கு தூங்கு தூங்கு. நான் பிள்ளைல பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க பாரு, பிள்ளை பாட்டில் இருக்கானே அல்லாம. நீ தூங்குமா, நீ தூங்கு. குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? தூக்கம் வருதுங்க. அச்சோ அச்சோ, நீ தூங்கு. மடியில படுத்துக்கிறியாமா? வரியா வா, மடியில படுத்துக்கிறியா? சரிங்க. அம்மா என் புள்ள வா, என் தங்கம் வா வா, மடியில வந்து படுத்துக்கோடியா? இரு, நான் கால் நீட்டி இருந்துக்கிறேன், மடியில படுத்துக்க. வா என் தங்க புள்ள வா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் இழந்துட்டேனே, இழந்துட்டேனே, இழந்துட்டேனே. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கு என்ன கோபம். பேச்ச பாரு. ஆமா, நாங்களும் இங்க தான் வந்திருக்கோம். நீ அப்ப கூட வந்த? ஆமா, அப்ப கூட தான் நாங்க வந்தோம். நாங்க வந்தோம்னா நான், எங்க அப்பா, என் தம்பி, எங்க அம்மா எல்லாரும் வந்தோம். இந்த பைக்ல தான் வந்தோம். அப்படியா? நீ வேற இடத்துக்கு போகணும்ல, வா. என்னம்மா? இல்ல, வேற இடத்துக்கு வந்த, அப்படி சும்மா உன்னை பார்த்தனா அதான் வந்தேன். எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரும் அங்க தான் உட்கார்ந்திருக்கோம். நான் குளிச்சேன், கடல்ல குளிச்சேன். அப்படியே தங்கம்? ஆமா, எங்க அப்பா காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே முங்கி முங்கி எந்திரிச்சே. அப்படியா? ஆமா, நீங்களும் குளிக்க வந்திருக்கீங்களோ? இல்லம்மா, சும்மா பார்க்க தான் வந்தோம். அப்படியா? சரி வாங்க, நம்ம அப்பா கிட்ட போலாம். இல்லம்மா, நீ போ, நாங்க இப்படி போறோம். இல்ல, நீங்க இங்க வாங்கல. நீங்க எங்க போறீங்க? அது நீங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட போறீங்களோ? இல்லம்மா இல்ல. நீங்க வேற எங்க போறீங்க? வேற இடத்துக்கு சுத்தி பார்க்க போறீங்களோ? இல்லம்மா, ஆபீஸ் முடிஞ்சதா, சரி அப்படியே வரலான்னு வந்தோம். இப்ப நேரம் ஆயிட்டுல, அதான் வீட்டுக்கு தான் போறோமா. வீட்டுக்கா? நாங்க இப்ப வர மாட்டோம். நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவோம். நாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். எங்க அப்பா சொன்னாங்கல்ல. ஓ, ஹோட்டலுக்கு சாப்பிடலாம் போறியா? ஆமா, எங்க அப்பா எங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு எங்க அம்மைக்கு சிக்கன் 65 எல்லாம் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப கூட நாங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சோம். எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்களே. சரி கிளம்புவோமா, கிளம்புவோமா. இதுல என்ன இருக்கு? அது குழந்தை. இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, போலாம். என்னம்மா? நீங்க வரல? எங்கம்மா?
என் கூட விளையாடுறதுக்கு நீங்களும் வாங்கல. எங்க தம்பி என் கூட விளையாடவே வர மாட்டேக்கான். அவனுக்கு சளி பிடிக்குமாம்ல, அதுக்கு தான். நீங்க வாங்கல, நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோம். வாங்கல கிசரப்பா, அங்க சூப்பரா இருக்கும் கிசரப்பா. வாங்கல கிசரப்பா. அது வந்துமா. கிசரப்பா வாங்க கிசரப்பா, எனக்கு ஆசையா இருக்குல்ல. ஏ தமிழரசி, தமிழரசி சீக்கிரம் வாமா. பாத்து தூக்கிட்டு வா, பால் சிந்திராம. பச்சை பிள்ளைகிட்ட போய் அதை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். பாபா அது என்னது? இதுவா, தம்பிக்கு Dress, தம்பிக்கு பால் எல்லாம் இருக்குது. அது போய் பச்சை பிள்ளை தூக்கிட்டு சொல்லியிருக்கான் பாரு. அதுவும் இவ்வளவு தூரம் நடந்து வந்து. ஏங்க இதுல என்னங்க இருக்குது? பால் பட்டில் என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்க போதே? அவங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு இருப்பானா இருக்கும். ஆமா பிள்ளை வச்சுட்டு இருந்தா. அதானே சமபத்த பிள்ளை தானே. இப்பெல்லாம் பேசாதீங்க. அப்படி பொண்ணுத்தர பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இருந்தாலும் அவன் பிள்ளை அங்க பார்த்துட்டு தானே இருக்கான். என் பிள்ளை அப்படி விட்டுருக்கான்ல. இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கும். இப்பெல்லாம் செய்யும் போது பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு அனுநியம் இருக்குங்க. அந்த பையனுக்கும் நம்ம அக்கா, இந்த பிள்ளைக்கும் ஒரு தம்பிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு வரும். இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நீ போன வார. சரி அப்ப வார. நீ போன வார. என்னமோ நம்ம ரெண்டு பேரும் குளிப்போம் சரியா? என்ன சூப்பரா இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கும். அப்பா காலை புடிச்சிட்டே குளிச்சிரலாம். சூப்பரா இருக்கும். சரி சரி நான் இந்த பைய தூக்கிட்டு போறேன். தம்பி பால் கலந்துட்டே இருக்கான். அவனுக்கு பால் வேணுமா? பேச்ச பாரு. அவன் எப்ப பார்த்தாலும் பாலுக்கு தான் அழுவான். பால் வேணும்னு அழுவான். எவ்வளவு செல்லமா வளர வேண்டிய புள்ள இப்படி பொறு பிள்ளை வளர்த்துட்டு இருக்காரு. நான் சரியா இருந்திருந்தா என் புள்ள என் வீட்டுல மகாராணியா வாழ்ந்திருப்பா. நான் செஞ்ச தப்பு. என் புள்ள இன்னைக்கு இப்படி இருக்கு. என் புள்ள சரி சீக்கிரம் வாங்க. அம்மா யா அம்மா எப்பா என்னமா சீக்கிரம் வா. பாப்பா கொண்டு நான் தூக்கிட்டு வரேன். ஏன் இதுல என்ன இருக்கு? அந்த தேன்மொழி எங்க இருப்பா? வேண்டாம் நீங்க வர வேண்டாம். நீங்க இங்க நின்னுங்க. அது எப்படி பச்சை பிள்ளை தூக்கிட்டு போவோம். நான் போய் தூக்கி கொண்டு கொடுத்துட்டு வரேன். வேண்டாம். எங்க அது பச்சை பிள்ளை தூக்கிட்டு போயிட மாட்டா. நான் தூக்கிட்டு வரேன். இதுல என்ன இருக்குது? எனக்கு இதெல்லாம் பார்க்க சக்தி இல்ல. நீ வா. அது வேற ஒண்ணு இல்ல, நாம தவற விட்டுட்டோம். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. அதுல ஒண்ணு இல்ல. நீ வா. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம். இருங்க தமிழரசி, அந்த பேக் கொண்டா, நான் தூக்கிக்கிறேன். இல்ல நான் தூக்கிடுறேன். என்ன உள்ள தம்பிக்கு பால் பாட்டில் இருக்கு, சிந்திரும்ல. அதெல்லாம் நான் சிந்த மாட்டேன். நீ கரகரன்னு இழுத்துட்டு போற, அதுக்கு நான் தூக்கிட்டே வரேன். கொண்டா. இல்ல நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம் கொண்டா, கையில மாத்திட்டு வரேன். கொண்டா. சரி சீக்கிரம் பின்னாடி வாங்க. நான் அப்பவே வந்தேன். தம்பி அழுதுகிட்டே இருந்தான். இப்ப பால் கொம்ப அழுதுறான். வாங்க. அது உனக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு. சரி சரி வா வா வா. நான் எடுத்த ஒரு தவறான முடிவு, என்னுடைய சுயநலம், என்னுடைய ஆசை, என் இச்சை எல்லாத்துக்கும் பலியாடி என் புள்ள. நான் மட்டும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்திருந்தேன்னா இந்த தப்ப நான் பண்ணிருக்கவே மாட்டேன். காதல் காமத்துல இல்ல, காதல் பாசத்துல இருக்குது. எனக்கு புரியாம போயிட்டு தேன்மொழி மலையும் குத்தம் சொல்ல முடியாது. அத்தனை சைக்கோ வழியும் பார்த்தவன் நான் தான். அவ காட்டி கொடுக்கல. அதுக்கு பல தன்னை கெட்டவளாக்கிக்கிட்டு புத்திசாலித்தனமா நவுண்டுக்கிட்டான். புத்திசாலித்தனமா என்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு போயிட்டான். அவளை சொல்லி என்ன குத்தம்? நான் முட்டாள், படிச்ச முட்டாளா இருந்துட்டேன். என் வாழ்க்கையை நான் தக்க வச்சு இருக்கணும். அந்த வாழ்க்கை மாதிரி நீ எந்த வாழ்க்கையும் அமையவே அமையாது. அந்த வாழ்க்கை அமைதெல்லாம் அமைஞ்சது. சந்தோஷமா ஆரம்பிச்சோம். என் குறுக்கு புத்தி, என் விளங்காத புத்தினால எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். கொஞ்சம் நான் யோசிச்சிருந்தேன்னா நான் யாருக்கும் விட்டு கொடுத்துக்க மாட்டேன். இல்ல சண்டை போட்டாலும் இன்னைக்கு குழந்தைக்காகவாது ஒண்ணு சேர்ந்துருக்கலாம். எல்லாம் போச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு. நான் ஒரு நாள் கூட அவளுக்கு உண்மையான புருஷனை நடந்துக்கவே இல்லை. அவளை பார்த்த நாள் இருந்து அவ கூட வாழ்ந்த நாள் வர அவ மனசை நான் பார்க்கவே இல்லை. இந்த திருமணத்துக்கு அப்புறம் அழகான ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. அவளை பார்த்த நாள்ல இருந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சது வெறும் அழகு மட்டும்தான்.
வேற அழகு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. வேற அழகு மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் அவன் மனசையும் நான் பார்த்திருந்தா நான் இழந்திருக்க மாட்டேன். ஒரு நாள் கூட நான் அவளுக்கு உண்மையா இருக்கவே இல்லை. தேவைக்கு வச்சிருந்தேன். அத அவ புரிஞ்சுக்கிட்டா. அவ புத்திசாலி. நான் என்ன நோக்கத்துக்காக பழகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. ஒரு நாள் கூட உண்மையா இல்லாத என் கூட வாழதை விட தனியா வாழலான்னு முடிவெடுத்தா. ஏண்டா ஏண்டா கிசரு கொஞ்சம் மனசையும் பார்த்திருக்கலாமே. ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சுது. இன்னைக்கு எதுவுமே நீ நினைச்ச வாழ்க்கை உன் கையில இல்லையே. அந்த பொண்ணுத்த அவ கண்ணை மட்டும் தான் பார்த்தான். அந்த கண்ணை வச்ச லவ் பண்ணான். அந்த கண்ணுக்காகவே வந்தான். அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி இவதானே தெரிஞ்சப்போ எல்லாரும் எதிர்த்து நின்னா. ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், நம்ம அந்தஸ்து என்ன ஆகும், வேலை என்ன ஆகும், அவன் எதையுமே யோசிக்கல. அவ அழகு அவனுக்கு தெரியவே இல்லை. கண்ணை நேசிச்சான், மனச பார்த்தான், போராடி புடிச்சுக்கிட்டான். எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் நான் கொஞ்சம் கூட மனச பார்க்கவே இல்லையே. அந்த கண்ணை நான் ஏன் பார்க்காம விட்டேன். அந்த கண்ணை பார்த்திருந்தா அந்த கண் வழியா அவன் மனசு கொஞ்சமாவது நான் பார்த்திருக்கலாமே. அந்த மனச பார்க்காம விட்டுட்டேனே. அவகிட்ட என்ன குறை, அவகிட்ட நான் என்ன குறைய கண்டுபிடிச்சேன். அவன் அப்படி என்ன தவறு பண்ண, ஒண்ணுமே பண்ணலையே. ஆனா டைவர்ஸுங்கிற ஒரு கொடுமையான ஒண்ணு கொடுத்துட்டேனே. நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. புத்திசாலித்தனமா தன்னை கெட்டவளா காட்டிக்கிட்டா. அப்ப கூட அவளால கெட்டவளை காட்டிக்க முடியல. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா இருந்த. நான் ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்தேன். கல்யாண வாழ்க்கைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நான் எப்படி இதுல இவ்வளவு முட்டாளா இருந்தேன். இப்ப அவங்க மேல கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அவங்க மேல கோபப்படுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? அவங்க மேல என்ன தப்பு இருக்கு? பொண்ணுத்திர மேலதான் என்ன தப்பு இருக்கு? அவன் மேல என்ன தப்பு இருக்கு? நான் வேண்டானே. அவன் காணாத பொக்கிஷத்தை கண்ட மாதிரி அவளை சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். நான் தானே முட்டாளு. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா உன்னை மனசார நேசிக்காம உன் கூட வாழ்ந்தாலும் அந்த நாட்கள் தான் எனக்கு இனிமையான நாட்கள். அந்த நாள் திரும்ப வராது. எவ்வளவு அழகான நாட்கள் இனி வருமா? எவ்வளவு அழகான நாட்கள் அது இனிமே திரும்ப வருமா? எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் இறந்திருக்கேன். அம்மா என் காலெல்லாம் விழுந்து கெஞ்சினாங்களே. அம்மா என் காலெல்லாம் விழுந்து கதறினாங்களே, வேண்டாண்டா தப்பு பண்ணிடாதுன்னு. அவங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தம் தெரிஞ்சிருக்கு. அதனால என்கிட்ட கெஞ்சினாங்க. அந்த கேள்விப்பட்ட கத்தலான்னு விட்டுட்டேனே. அந்த கேள்விக்கு என்ன தெரியும் டேஸ்ட பத்தின்னு. சரி, படிச்சிருக்கேன், கை நிறைய சம்மதியம் பண்றேன். எனக்கு என்ன நினைச்ச மாதிரி கிடைக்க மாட்டானுங்களா அப்படின்னு தப்பா கணக்கு போட்டுட்டேனம்மா. அம்மா நான் தப்பு கணக்கு போட்டுட்டேனம்மா. கிளவின்னு அம்மா அழகான வாழ்க்கையை நான் இழந்துட்டேம்மா. அம்மா நான் அழகான வாழ்க்கையை இழந்துட்டேம்மா. எனக்கு இப்ப அது மாதிரி எந்த வாழ்க்கையுமே அமைய மாட்டேங்குதும்மா. அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி எனக்கு இல்லம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? உடம்பு நல்லா இருந்திருந்தா உள்ள இருந்ததுக்கு என்னதுக்கு எந்திரிச்சிருப்பா. அவருக்கு தலை நிமிந்து இருக்க முடியல நினைக்கிறேன். தங்கப்புல கொஞ்ச நேரமா சும்மா அந்த பைய எடுக்கும் உன் கையில கூட்டு வராலோ. கையில வந்துகிட்டு இருக்கா. நான் அக்கா வந்துட்டா பாரு. அக்கா வந்துட்டாமா. அப்பா எனக்கு பால் கொடுக்க. அம்மாக்கு முடியலம்மா. அதங்க அப்படி கடந்து தூங்கிட்டு இருக்கா. பாவம் தலை நிமிந்து இருக்க முடியல நினைக்கிறேன். தங்கம் ஏமா திருமொழி. ஐயா அம்மா எதுவும் பண்ணுதாமா? சரி சரி தூங்கு ஒண்ணு இல்லை ஒண்ணு தூங்கு. இல்ல விக்கி, அவன் டேனில் கார் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாழ. இல்லடா அதுக்கு தலை நிமிந்து இருக்க முடியல பத்துக்க. ஆமா 7 மாசம் ஆகுது இல்ல, அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டே இருக்கா. வண்டியில நம்ம கூப்பிட்டு வர முடியாது. அவளை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. இந்த கார் மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்துடுறேன். இல்ல பைக்கு நிக்குது, தூக்கிட்டு போகணும். நீ கூட வந்துரு. வண்டி ஓட்ட முடியாது, புள்ள இருக்குது, அவா இருக்கா. டேனிலையும் கூட்டிட்டு வா. சரி அப்படின்னா மாப்பிள்ளை தானே வர சொல்லி போதும். சரி சீக்கிரம் வா. இல்ல அந்த அப்படியே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வச்சிருந்தேன், அதை அப்படி எடுத்துட்டு வந்துடல. சரி ஞாபகம் எடுத்துட்டு வா. அது குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்துக்கு அவளுக்கு. சரிடா சீக்கிரம் வா. நேரத்தை கிடைக்கலாத. எப்படி எல்லாம் கவனிக்கிறாரு. இப்ப அவளுக்கு தாயா பாக்குறாரு.
தாய்க்கு தாயா, புருஷனுக்கு புருஷனா, தகப்பனுக்கு தகப்பனா எல்லாமா பார்த்துக்கிட்டாரு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். பசியோடும் பட்டினியோடும் ரோட்ல பிச்சைக்காரி மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. ஏல விக்கி, நாதான் ஏல அப்படின்னு ஃப்ரிட்ஜ்ல ஆப்பிள் பழம் வாங்கி வச்சிருப்பேன். அதுவும் ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். காஃபி அவளுக்கு தான்டா, வெரி காஃபி வேண்டாம் அவளுக்கு. அவ அந்த ஃபில்டர் காஃபி தான் குடிப்பா. ஆமா, அந்த பிளாஸ்க்ல ஊத்தி கொண்டு வந்துரு. டேய் இல்ல பிஸ்கட்ல வேண்டாம், அது தின்ன நைட் சாப்பிட மாட்டா. நீ வெறும் காஃபி மட்டும் கொஞ்சம் போட்டு கொண்டு வா. சரி தங்கப்பிள்ள, உனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன்னா, காஃபி அப்புறம் ஜூஸ் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். சரியா தங்கம்? என் வயிறம் என் பிள்ளை இவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டா. இன்னைக்கு உன் இடத்துல இன்னைக்கு வேற ஒருத்தி இருந்தா எப்பெல்லாம் இந்த சண்டை போட்டுருப்பா தெரியுமா? மன்னிச்சிருக்கவே மாட்டா. என் தங்கம் லைவா சும்மாவா என் பிள்ளை வேலை வேணும்னு கட்டிக்கிட்ட. என் தங்கம் ரசாத்தி உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கடி. தூங்குறத பாரு செல்லம் போல. ஐயா, அம்மா, என்னால இதெல்லாம் பார்க்க முடியலையே. அம்மா, 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 என்னால இதை பார்க்க முடியலையே. எப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த உலகத்துல இப்பெல்லாம் யாராவது பார்க்க கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்பதான் எனக்கு அருமை புரியுது. இப்பெல்லாம் உலகத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க, எவனும் பார்க்க மாட்டான். ஐயோ, எனக்கு கிடைச்சதை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏய் என்ன? ஒன்னும் இல்லைங்க, தோல்ல சாஞ்சுக்கிட்டேன். ரொம்ப டயர்டா இருக்குதா? ஆமா. அச்சோ, வந்து படுத்துக்க முடியா? காலை விட்டு விடட்டா? இல்ல, இருக்கட்டும். ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா. ஐயோ, என் தங்கம் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. என் தோலை சாஞ்சுக்க முடியா? என்னங்க? என்னமா? எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறீங்களா? முத்தம் கொடுக்க சொன்னா கொடுத்துட்டே இருக்க போற. அது என்ன ஒரு முத்தம்? உன்னை ஒண்ணு கொடுங்களேன். சரி என் தங்கம் கஷ்டமா இருக்காடே. என்னங்க? என்னமா? நம்ம இன்னும் நிறைய குழந்தை பெற்றுக்கணும். நிறைய பெற்றுக்கலாம். உனக்கு கஷ்டமாவே இல்லையா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல. என் சந்தோஷத்துக்காக நீ கஷ்டப்பட போறியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பால் நிலவு மாதிரி. பால் வெள்ளையா நீ வெள்ளையான்னு கேட்டா நீதான் வெள்ள. அந்த பால்ல ஒண்ணுமே இல்ல. உன் முகம் இருக்கு பாரு, பால் நிலவே. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு கிடைச்ச வரண்டி நீ. யாருக்காகவும் என்ன மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல? யாருக்காகவும் இல்ல, எதுக்காகவும் ஒண்ணு மிஸ் பண்ண மாட்டேன். நீ என் உசுருடி. இங்க பாரு, நம்ம புள்ள இருக்கான். அடுத்து நம்ம புள்ள வயிற்றுல இருக்கு. பரவாயில்ல, நம்ம காதல் கிடையாலமா? நம்மளை சுத்தி நம்ம பிள்ளைங்க. அழகான எளிமையான ஒரு அழகான சின்ன வாழ்க்கை. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? ஒன்ன மாதிரி ஒத்தி இருக்கு பொண்டாட்டிய கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். கொலவதி, பாசக்காரி, அழகு ராட்சசி. எங்க எனக்கு பசிக்கு. இரு விக்கிக்கு போன் அடிச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துட சொல்றேன். சீக்கிரங்க. டேய் விக்கி, அந்த ஃப்ரிட்ஜ்ல ஆப்பிள் பழம் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துக்க. டேய் அப்புறம் இவனுக்கு வெஜிடபிள் தான் பிடிக்கும். அந்த சாலட் மாதிரி பண்ணி வச்சிருந்தேன், அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடா. டேய் அப்படியே கொஞ்சம் ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வந்துடா. சரி. டேய் மறக்காம கார் எடுத்துட்டு வந்துரு. வேற எதுவும் வேணுமாமா? வேண்டாங்க, இப்படியே இருக்கணும் போல இருக்கு. சரிம்மா, இப்படியே இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படியே இரு. நீங்க என் கூடயே இருப்பீங்கல்ல, நீங்க என்ன எங்கேயும் போக மாட்டீங்கல்ல. ஏனே உன் கூட ஏதா இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, என் கூடயே இருப்பீங்கல்ல. எனக்கு இன்னொரு முத்தம் கொடுங்க. உங்க தொல்லை சாயணும், உங்களை கட்டி அடைக்கணும். உங்க உடம்புல வர அந்த கதப்புல நான் சுகமா இருக்கணும். எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. என்னையும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க. என்னை பொத்தி பாதுகாத்துக்கோங்க. என்னங்க, என்னை கட்டி அடைச்சுக்கோங்க. தேன்மொழிமா, தங்கப்புள்ள, ஏய் என்னம்மா? ஏன் முணங்கிட்டே இருக்கா? கொஞ்ச நேரம் எந்திரிச்சு கடலை பாக்குறியா? நல்லா இருக்கும்லமா? விக்கி உனக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் முடிச்சுன்னா நான் முகத்தை கழுவி விட்டா கொஞ்சம் போல
தங்கம் முகத்தை கழுவி விட்டோமா? இல்ல நான் முகத்தை கழுவி விட. இந்த தண்ணி பட்டு வச்சிருந்தேன், கொஞ்சம் குடிச்சுக்கோமா, கொஞ்சம் தெரிஞ்சுக்க. அப்படிதான் அப்படிதான். போதும். கண்ணு திறக்க முடியுமா? ஆமா, எனக்கும் தாகமா இருக்கு. சிவா எதுக்கு இங்க வந்து நிக்க? ஒரு பையன் தூக்கிட்டு வர சொன்னதுக்கு இவ்வளவு நேரம். எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு. என்னங்க, நான் உங்க தொல்லை சாஞ்சுக்கிட்டுமா? அது அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த பொண்ணு தர பார்க்கல, ஏதாவது வேண்டதில்ல பாத்துருவாளா? பொண்ணு தர வீட்டுக்கு கிளம்பலையா? கற்கள் விட்டு போச்சுல. கிசர் ஒய்ஃபா, இவ பார்த்த பார்வை எதுவும் சரியில்லையே. பொண்ணு தர கையில ஒத்தையிலே வந்தா? இல்ல, அங்கிள் வந்தாங்க. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே, அவ தூங்குறாள. அதான் கையிலே பைக்ல நீ கூட்டிட்டு போக முடியாது, அதான் கார் எடுத்து சொல்லியிருக்க. நான் கார் ஓட்ட முடியாது, அதான் டேனியலையும் கூட்ட சொல்லியிருக்கேன். அவ வேற சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. வெளியில வந்ததானே சாப்பாடு கொடுக்க முடியும். நான் வேற நாளைக்கு டியூட்டிக்கு போயிடுவேன், வெளியில கூட்டிட்டு வர முடியாது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கல. சரி, நான் பார்க்கவே இல்லை நினைக்கிறேன். ஐயோ, அப்படியா? தம்பி பாலுக்கு இவ்வளவு நேரம் அழுத்திட்டு இருக்கான், நீ பேக்க தூக்கிட்டு வர நேரம். பேசிக்கிட்டே இருந்துட்டியா? உனக்கு தான் பேசினா போதுமே. வா, என் பிள்ளை மட்டும் நண்டு வச்சோ. வா, அப்ப கால் அனுப்பி முடியும். அதுக்கு என்ன, இந்த சைடு வா. என் பிள்ளை பையெல்லாம் தூக்க போச்சுல. என் பிள்ளைக்கு கால் வலிக்குதாம்மா? சரி, அதுல உட்காந்து கால் நீட்டு, அப்ப அமைக்க விடுதே. கிசர் இவனை போய் தப்பா நினைக்காங்க. அவனுக்கு பிள்ளைங்கள வித்தியாசம்லாம் தெரியாது. உட்காரு, அப்ப கால் அனுப்பிச்சு விடு. உட்காரு மத்தங்க. காலத்துக்கு அப்பா மேல வை. என் தங்க பிள்ளை, என் பிள்ளை நடந்து போயிருக்கு பாரு அவ்வளவு தூரம், பிஞ்சு காலை வச்சுக்கிட்டு. இந்த பையனா? அதுல ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து இவளுக்கு கொஞ்சம் கொடுத்துறேன். அவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கா பாரு, வசதியா இருக்கும். நான் அதை கொஞ்சம் கொடுத்துறேன். அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் சாப்பாடு வச்சிருந்தேன், அதையும் அவளுக்கு கொடுத்துரு. அவ அப்படியே சாப்பிட்டது, ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிட்டா. அதுக்கப்புறமே சாப்பிடல, வெளியில போறேன்னு சொன்னால சாப்பிட வேண்டாம். அதான் எடுத்து வச்சு கொண்டு வந்தேன், அதை மட்டும் எடு, இங்க உட்காந்து சாப்பிடலாம் பாத்துக்க. சரி பாப்பா, கீரையெல்லாம் துறைக்க விட, என்ன மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அது வெளியில வந்தா நல்லதா இருக்கும், வீட்டுல தான் சாப்பிட முடியாது. பொண்ணு திரை மாதிரி ஒரு ஆம்பளை பார்க்கவே முடியாது. எவ்வளவு பொறுப்பா எல்லாரையும் பாத்துக்கிட்டா. பாப்பா, தண்ணி பட்டில பின்னாடி இருக்கு பாரு. சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டதே கொஞ்சம். ஆமா, ஏன் அவளுக்கு என்னாச்சுதே? 7 மாசம் முடிய போகுது இல்ல, அவளுக்கு தலை நிமிர்ந்து இருக்க முடியல. அதே வீக்னஸ், அதுக்கு தெம்பு இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. அதான் அப்படி சோர்ந்து போயிருவா, தூக்கமா வரும்னு சொன்னாரு. அதுக்கான டேப்லெட் அதுமா சாப்பிடுறல, அசதி. வேற ஒண்ணு இல்லையே? கொஞ்சம் தூங்கிக்கிட்டே இருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பேசுறது கேட்கும், ஆனா கண்ணு திறக்க முடியாது. அதுக்காண்டி ஆகாரம்லாம் கொடுக்காம இருக்க முடியாதுல, அதை எடுத்து கொண்டு வந்தேன். தேன்மொழி, கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. இல்ல அவ தூங்கட்டும், நான் உருட்டு விட்டுறேன். சரி பாப்பா, சிந்தாம சாப்பிடுன்னு பிக்கே இப்ப வந்துருவான். எனக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவான், சரியாம்மா? குடும்பமா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கையில் அல்ல பால் பாட்டு இருக்கும், கொஞ்சம் இட. இருங்க, எடுத்தாரேன். கிசர் மாமா. ஏய், இந்த மாமா கீமான மூஞ்சி போலாம் பேத்துறேன். ஏன் மாமா? சாரி மாமா. ஏய், நீ இன்னும் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கா? உயிரோட செத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. அதை பத்தி வாழ்க்கை நாசம் பண்ணது கிடையாது. அழகா அமைஞ்ச என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேடி. உண்மைதான் மாமா. பாத்தீங்களா மாமா? நான் தலைந்தனை பார்த்து செத்துக்கிட்டு இருக்கேன்டி. இன்னைக்கு தானே நீ பாத்துருக்கா? போதவத்தி, அதான் பாவம் செய்யறவன கூட்டாளியா இருந்தா அதே தண்டனை நமக்கும் கிடைக்குங்கிறது உண்மைதான். பாவம் செய்யறல, பாவம் செய்யறவனுக்கு துணை போனாலும் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை நமக்கும் கிடைக்குன்னு நிரூபிச்சு காட்டிட்டேன். நீ பாவம் செஞ்ச, உனக்கு நான் துணை தாண்டி நின்ன, தினம் செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டி. போதவத்தி, நான் அவனை பழி வாங்கதான் வந்திருக்கேன். நான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீ முறைய சொல்லியிருந்தா உன் மாய வலைய நான் விழுந்திருக்கவே மாட்டேன். எப்பேற்பட்ட புண்ணிய வழிபட்ட புள்ளனா இருந்தும் பாவம் செஞ்சேன். ஏன்னா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தேன். அந்த புண்ணியவதிக்கு புள்ளையா பிறந்துட்டு காலத்துக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டிய பாதவத்தே. என்னால இப்ப எந்த வாழ்க்கையுமே வாழ முடியலடி. உங்களுக்கு அது வாழ்க்கைன்னு அது ஒண்ணு இருக்கு, குடும்பம் இருக்குது. இப்போ கூட உங்களை பொறுத்தர கைவிட மாட்டாரு.
உங்களை கைவிட மாட்டாரு. அவர் கைவிடனால அவன் அண்ணன் தம்பி யாருமே உங்களை கைவிட மாட்டாங்க. உங்க அம்மாவை தெய்வமா பார்க்காங்க. அந்த தெய்வம் பத்த புள்ள உங்களையும் அப்படிதான் பாக்குறாங்க. நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்ல, இவனுக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களை தெய்வமா பாக்குறாங்க. ஆனா என் நிலைமை பாருங்க. உங்களுக்கு அது இப்ப மறுபடியாத ஒரு நல்ல வாழ்க்கைய உங்க அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க. போராடி அமைச்சு கொடுத்துட்டாங்க. பிடிவாதம் பண்ணி கையில கூட நீ வாழ்ந்தாதான் சரியா இருக்குன்னு உங்க வாழ்க்கைய சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க பிடிவாதமா இருந்துட்டு இப்ப ஏன் மேல பழைய சுமத்துறீங்க? கையலுக்கும் தேன்மொழிக்கும் ரொம்பலாம் வித்தியாசம்லாம் இல்ல. எந்த பொண்ணு உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் ஏத்துக்க மாட்டா. ஆனா உங்களையும் நினைச்சு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏத்துக்கிடுவீங்கிற நம்பிக்கையில உங்களுக்காக ஒத்தி காத்துக்கிட்டு இருக்கா. என் நிலைமைய நினைச்சு பாருங்க மாமா. யாருமே இல்ல மாமா. பசியும் பட்டினியுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. உங்களை பார்த்தோன்னே ஏன் ஓடி வந்து மாமான்னு சொன்னேன் தெரியுமா? ஒருவேளை ஒரு உறவு முறையிலையாவது எனக்கு ஒரு ஆள் இருந்துடாதான்னுதான். வேலை கெட்டு போனா தப்பா பாக்குறாங்க. எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசம் பண்ணேன் பாருங்க மாமா. அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. தேன்மொழி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அந்த தேவை எனக்கு ஒரு பரிசு கொடுத்துச்சு. அதை தூக்கி அவ கையில கொடுத்துட்டேன். உலகத்திலே வடிகட்டின முட்டாள்னா அது நாதான். தேன்மொழி முன்னாடி சொல்லுவா, நீ ஒரு முட்டாளே, நீ ஒரு முட்டாளுன்னு. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன முட்டாளே முட்டாளேன்னு சொல்லியிருக்கா. நீ முட்டாள் ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்படி ஒருத்தனை எவ்வளவு இழப்பாளா? படிச்சு படிச்சு சொல்லுடி. இன்னைக்கு நானும் குற்றம் சேர்ந்துக்க மாட்டேன். பொண்ணத்தை விட்டு போகாத, பொண்ணத்தை விட்டு போகாத. நீ எவ்வளவா கெஞ்சினடி. நான் அப்படி இப்படின்னு என் மனசு மாறி இருக்கும். என் வாழ்க்கையும் சரியா இருக்கும். நான் செஞ்சு தப்ப திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். மறுபடியும் ஒன்னாவது நான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன். உங்ககிட்ட எப்படிலாம் கெஞ்சினேன், பொண்ணத்தை விட்டு போகாத, பொண்ணத்துல கூட இருன்னு. போதவத்தை தெரியுடி. நீ பொண்ணத்தை விட்டு வெளியில போனா அடுத்து பொண்ணத்துல என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இந்த கண்ணை எந்த அளவுக்கு நேசிச்சான்னு கூட இருந்து பார்த்தவன்னா. படிச்சு படிச்சு சொல்லி முட்டாள் முட்டாள் முட்டாள். சத்தியமா நீ முட்டாள் தாண்டி. பொண்ணத்தை விட்டு போகாம இருந்திருந்தா அவன் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவன். சத்தியமா ஒன்ன விட்டுட்டு அவன் கூட வாழ்ந்துருக்க மாட்டான். மனசுல சுமந்து இருந்தாலும் இப்படி வாழ்ந்திருக்க மாட்டான். இந்த கொடுமையை கண்ணல நான் பாத்துக்க வேண்டாம். நீ அவனை விட்டு விலகுன. அவன் அவனுக்கு ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்டான். அவனை மாதிரி உலகத்துல சந்தோஷமா வாழ்றவன் எவனுமே இல்லடி. நீ வெறும் சாம்பிள் தானே பாத்திருக்க. வீட்டுல வந்து பாருடி. நான் நரகத்தானே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு அழகா 2 பேர் குடும்பம் எடுத்துவாங்க தெரியுமா? அவனை புரிஞ்சுக்கிட்டு இவன் இருப்பான், இவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் இருப்பான். என் பிள்ளைய அவன் வேற பிள்ளையா பார்க்கல, சொந்த பிள்ளையா பார்ப்பான். இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு ரெடி வேணும். அவன் ஏன் விட்டு கொடுக்க மாட்டா? மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த மகாராணி இழந்துட்டு நான் ஒரு வேலைக்கான அந்த வீட்டுல இருக்கேன். உன்னை கண்ணால பாக்க நிக்கி கொலை வெளியில கொல்லணும்னு நினைச்சேன்டி. இப்ப இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது நீ ஒத்துதாண்டி காரணம். பாதவத்தி பாதவத்தி கெஞ்சினே கோசனே. அவனை விட்டுட்டு போகாத, அவனை விட்டுட்டு போகாதன்னு. அவனை பழி வாங்கதான் இருந்தாலும் கூட இருந்து வாங்கிருக்கலாடி. ஏன்டி பேர் பாவத்தை பண்ண? என்ன பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும்? உனக்கு தெரியாத தில்லுமுன் தானே. ஏன்டி இப்படி பண்ணுன? நானும் தான் எழுதிட்டு வந்து நிக்க. இப்ப என்கிட்ட சாடுறீங்க. அத பார்த்துட்டு நான் கற்பனை பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் பார்க்க வச்சுட்டே நீ ஒன்னா. ஒரு வழி இருக்கு மாமா. என்னது? ஒரு வழி இருக்கு மாமா.